இப்போ எல்முருகனே சொல்லுங்கள், அவருக்கு ஒரு மத்திய மந்திரியாக இருக்கிறார் ஏற்கனவே. எத்தனை முறை வாய்ப்பு கொடுப்பீங்க? என்ன சாதனை பண்ணிட்டாரு இந்த கட்சிக்கு? சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த ஜாதகம் கட்டத்தில் மேலாம் பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நபர்களை பார்க்குறப்ப எனக்கு அதீத நம்பிக்கை வந்துடும். கட்டம்னா என்னடா இதாண்டா கட்டாங்கிற மாதிரி. ஒரு 10 வருஷம் நாளைக்கு 2 தடவை SC/ST சேர்மனு, டெப்டி சேர்மனு, அடுத்தது மாநில தலைவர், அப்புறமேல திரும்பி ராஜ்யசபா கொடுத்தாங்க, மந்திரி கொடுத்தாங்க, வரிசையாக இருக்கிறாருங்க. உண்மையிலே நிர்மலா பெரியசாமன பிராமினுங்கிறதுனால வாழ்கிறீங்க, அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்குறீங்க, அவங்களுக்கு மந்திரி கொடுக்குறீங்கன்னு எல்லாம் பேசுகிறாங்க. நிர்மலா சீதாராமன் ஆமாம், அந்த மாதிரி சொல்கிறாங்களே தவிர, ஆனால் இந்த ஆளை சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதுவுமே இல்லாமல் லோக்சபாவில் நின்னார், ஊட்டியில் தோத்தார். மறுபடியும் நாளைக்கு அவங்களுக்கு மந்திரி கொடுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனோன்னு நினச்சேன். ஒரு ஸ்டஃப் இல்லை, உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ இந்த அம்மா வச்சு ஏதோ நான் வேர்ட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணேன்னு ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொல்லிக்கிறாங்க. ஒன்றுமே உருப்படியாக செய்யலை. மாநிலத்தில் வர இருந்தப்பையும் இந்த ரவுடிங்களெல்லாம் கட்சிக்குள்ளார சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி பண்ணதே எல்முருகன் தான். அவருக்கு நாளைக்கு எத்தனை தடவை கொடுப்பீங்க? இப்போ திரும்பி ராசிபுரத்தில் நான் தான் சொல்கிறேன்ல, 26 வயசு பொண்ணுக்கிட்ட போய் அசிங்கப்பட்டுட்டு வரணும் உங்களுடைய மத்திய இணையமைச்சர்னு எழுதி வச்சிருக்குது. நீங்கள் கோகிலா கிட்ட போய் உங்கள் இணையமைச்சர் தோத்துட்டு வந்து அசிங்கப்பட்டு திரும்பி மானம் கட்டவங்க. நீங்கள் முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடுறீங்க 26 வயது இளம் பெண்கிட்ட வந்து தோத்து தான் போவார் அப்படின்னு. அவர் என்ன, அதாவது கோகிலாவுக்கு என்ன ஸ்டெப் இருக்குதுங்கிறத விட எல்முருகன் யாரு நாங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியுமில்ல. மத்திய மந்திரியாக இருந்து கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் எதுவும் செய்யலை. எந்த வருஷத்துலையும் யாருக்குமே. நான் தான் சொல்கிறேன்ல மேடம், இவங்களோட கமலாலயத்தில் அரங்கத்தோடைய பேரை ரங்கராஜன் குமாரமங்கலம் அரங்கம் தான் வச்சுருப்பாங்க. அவர் ஒன்றும் பிஜேபிக்காரர் கிடையாது, காங்கிரஸ்காரரு. பிஜேபியில் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் மந்திரியாக இருந்தது அதிகபட்சம் 2.5 வருஷம் இருந்திருந்தாருன்னா பெரிய விஷயம், செத்து போயிட்டார். அந்த 2.5 வருஷத்தில் அவர் கட்சி வளர்ச்சிக்கு உதவினாருன்னு தான் அரங்கம் பேர் வைக்கிறாங்களே தவிர, இவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 6 வருஷமாக மந்திரியாக இருக்கார். ஏதாவது ஒரு காரியம் உருப்படியாக செஞ்சுருக்காருன்னு எல்முருகனை சொல்லுங்கள். இவரை நீங்கள் போய் தகுதி இல்லாமல் கட்சி வளர்ச்சிக்கு உதவாமல் மக்களுக்கும் நிற்காமல் வெறும் அருந்ததியர்னு ஜாதி சமூக அடையாளத்துக்காக மட்டுமே நீங்கள் கொண்டு போய் நிறுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த வகையில் நாளைக்கு உங்களுக்கு அது வந்து கை கொடுக்குங்கிறது ரிசல்ட் தெரியுமில்ல. இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ண லீடரா அவர்.